Hello friends, இந்தியாவில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட flagship performance-க்கு ஈக்குவல் performance இருக்கக்கூடிய Poco X3 Pro ஸ்மார்ட்போன் இன்னைக்கு எதிர்பார்க்காத விலைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் சேல் வருது. அந்த ஃபர்ஸ்ட் சேல்லையே புக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் நான் கவர் பண்ணுறேன். நிச்சயமாக கவர் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக தான் போக்கோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக A to Z ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு இருக்கிற மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு போக்கோ X3 Pro பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்க போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முக்கியமான 5 ரீசன்ஸ் என்னென்ன, வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்கு சின்ன 3 ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துக்கப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காம உங்க டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏன் வாங்கணும் அதுக்கான 5 ரீசன்ஸ் என்ன பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான். இங்கே Snapdragon 860 அப்படிங்கிற லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. குளோபலாகவே போக்கோ X3 Pro தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த Snapdragon 855+ ப்ராசஸரோட கொஞ்சம் டிங்கரிங் பண்ண ப்ராசஸர், கொஞ்சம் ஓவர் கிளாக் ஸ்பீட் பண்ண ப்ராசஸர் தான் இந்த Snapdragon 860 ப்ராசஸர். அந்த ப்ராசஸரே கொடுத்தா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு Qualcomm கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங்காக நாங்கள் வச்சுட்டாலும் ஓவராலாக ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். 800 சீரிஸ் ப்ராசஸர். அண்டர் 20,000க்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே அவைலபிள் கிடையாது. நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கண்ணை மூடிட்டு போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவே நான் பார்க்கலான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்கட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரில் கிடைக்கும். இது 7nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Adreno 640 GPU கொடுத்துருக்காங்க. கேமிங்னு வரப்போ வேற லெவலில் இருக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4,92,000 5 லட்சத்துக்கு பக்கமாக அச்சீவ் பண்ணியிருக்கு. நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம், கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவலில் இருக்கும். நிச்சயமாக இந்த ப்ராசஸருக்காக இதோட பர்ஃபார்மன்ஸ்க்காக போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். செகண்ட், இந்த ஃபோனில் 128 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டர் 20,000க்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோனில் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹையன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. நார்மலாக 50,000-60,000 போட்டு நான் வாங்குற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அதனால மெமரி அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஓவரால் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி தருனே சொல்லலாம். தேர்ட் ரீசன், நார்மலாக கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்க எல்லாருமே ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதை போக்கோ கொஞ்ச நாளாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேயும் 120 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். கேமிங் வரப்போ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் தாறுமாறாக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே ஸ்மார்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தேவைப்படுற இடத்துல 50 Hz 60 Hz 90 Hz 120 Hz அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக மாறி யூஸ் ஆகிக்கும். அந்த 30 Hz கொடுத்துருந்தாங்கன்னா MI20 சீரிஸில் பார்த்த மாதிரி அந்த அடாப்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கலாம். எல்லாம் ஒரே பிராண்ட் தான், பேரை மட்டும் இங்கே மாற்றி வச்சுக்கிட்டாங்க. பிராண்டை பேரை மாற்றி வச்சுட்ட மாதிரி இந்த ஃபியூச்சர் பேரையும் மாற்றி வச்சுட்டாங்க. அதனால பேட்டரி லைஃபுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபோர்த் ரீசன், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் கார்னிங் ஒரிஜினல் கிளாஸ் 6% கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்கு அண்டர் 20,000க்கு ஒரு சில பிராண்ட் ப்ரொடக்ஷனே இல்லாமல் தான் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இல்லைன்னா கார்னிங் ஒரிஜினல் கிளாஸோட 3-5% கொடுத்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் 20,000க்கு கார்னிங் ஒரிஜினல் கிளாஸோட 6 ப்ரொடக்ஷன் நாம் பார்க்குறோம். ஃப்ளாக்ஷிப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்ட் இந்த 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்டர் 20,000க்கு. அது எந்த பிராண்ட் தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. கூகுள் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிஃப்த் ரீசன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க பிரைஸ். இதோட பேஸ் ஆப்ஷன் 6 GB RAM 128 GB மெமரியை 19,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹை அண்ட் 8 128 21,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இயர்லி பேட் சேல் அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா ICICI பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. பேஸ் ஆப்ஷன் உங்களால் 17,000 வாங்க முடியும், ஹை அண்டை 20,000 வாங்க முடியும். இந்த ஆஃபர்லாம் விட்டு நார்மலாக பார்த்தாலே அண்டர் 20,000 ப்ரைஸிங் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங் தான். இவங்க கொடுத்துருக்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபியூச்சர்ஸ்க்காக நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த 5 ரீசன்ஸ் தாண்டி கேமிங்காக ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிச்சயமாக வருது தான். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 8 GB LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. அது போக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஹீட்டிங் ப்ராப்ளமும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இது மாதிரி கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே நீங்கள் போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு ஓவராலாக போக்கோ X3 Pro தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலேயே பெஸ்ட். கண்ணை மூடிட்டு வாங்கலான்னு மட்டும் யாருமே முடிவு எடுத்துடாதீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 860 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஹை அண்ட் ப்ராசஸர் இல்லைனாலும் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். அண்டர் 20,000க்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமர்ஸ்க்கு அண்டர் 20,000 25,000க்கு இதோட ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. கண்ணை மட்டும் சூஸ் பண்ணலாம்.
ஆனால் நார்மல் யூஸருக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இது நல்ல ஸ்மார்ட் ஃபோனான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வாங்க வேணாங்கிறக்கான ரீசன்ஸில் பார்த்தரலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே. இங்கே போக்கோ X3ல பார்த்த சேம் அதே 6.67 இன்ச் IPS LCD பேனலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கேமர்ஸ்னு வரப்போ ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே டீசெண்டாக இருக்கும். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இப்போ மேக்ஸிமம் எல்லா பிராண்டுமே LED பேனல் கொடுக்குறாங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்து சூப்பர் AMOLED பேனல் கொடுக்குறாங்க. அதனால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதை விட AMOLED பேனலில் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நார்மல் யூஸருக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் AMOLED பேனல் இருக்க எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனாலும் ட்ரை பண்ணலாம். Realme 8 Pro மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் கூட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டு முக்கியம்னு சொல்கிறாங்க, ரெட்மி மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். அது ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுக்குறாங்க, நல்ல டிஸ்பிளேவை கொடுக்குறாங்க. செகண்ட், இவங்க யூஸ் பண்ணியிருக்க கேமரா இங்கே 48 MP சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. போக்கோ X3ல கூட 64 MP கொடுத்துருந்தாங்க. இங்கே டவுன்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து 8 MP அல்ட்ரா வைட் சென்சார், 2 MP டெப் சென்சார், 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 48 MP சென்சார் இந்த ப்ராசஸர் கீழே போக்கோ X3 Proல சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக சூப்பராக இருக்கும். இப்போ ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எது கிடைக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கேமிங்காக ஃபோன் வாங்குறவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கிற அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் 108 MP சென்சாரே Realme 8 Pro, Redmi Note 10 Pro Max ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. நிச்சயமாக இதோட ஒரு பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்கும். நான் ஆல்ரெடி அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரமாக அந்த 108 MP சென்சார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெடிகேட் ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 64 MP சென்சார் கொடுத்தாங்கன்னா கூட அதுக்கு ஈக்குவலான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைச்சிருக்கும். இல்லைனாலும் அது கொஞ்சம் கம்மியான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இங்கே கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த 48 MP சென்சார் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நிச்சயமாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும். இது ஒரு பெஸ்ட்டான கேமரா கூடிய ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது. மூணாவது ரீசன், இது வந்து ஒரு பெரிய ரீசனே சொல்லுவேன், பில்ட். இங்கே இன்னமும் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. போக்கோ X3ல பார்த்தா அதே மாதிரி டிசைன் தான் இருக்குது. கொஞ்சம் தான் சேஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு கலர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, கோல்டு ப்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அந்த கலர் ஆப்ஷன். ஆனால் அது பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காட்டி இந்தியன் ஃபீலோ அந்த அளவுக்கு இருக்காது. ஆல்சோ வெயிட்மே 210 கிராம் விட அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ரியல்மி மாதிரி பிராண்ட் எல்லாம் பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாலுமே ஓரளவுக்கு ஐகேட்சியான டிசைன் கொடுத்து வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. 180 கிராம் கீழே தான் கொடுக்குறாங்க. இதே ரெட்மி மாதிரி பிராண்ட் எல்லாம் வெயிட் அதிகமாக கொடுத்தாலும் ப்ரீமியமான கிளாஸ் பேக் கொடுக்குறாங்க. ஒன்று யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், இல்லைன்னா கையில் பிடிச்சிருக்கு அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கணும். இங்கே ரெண்டுமே போக்கோ பண்ணல. அதனால் இந்த டிசைன் வரப்போ ரொம்ப சொதப்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இது எல்லாமே சின்ன ரீசன் தான். நீங்கள் கேமராக இருக்கீங்க, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆனால் நார்மல் யூசேஜ் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இதெல்லாமே பெரிய டிசப்பாயின்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இங்கே மொத்தத்தில் Xiaomi நல்லா மார்க்கெட்டை கொலாப் பண்ணுறாங்க. நீ கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்குறியா, அண்டர் 20,000க்கு இந்த போக்கோ பிராண்டு கீழே X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் வாங்கு. இல்லை கேமிங்கை தாண்டி மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறியா, இந்த அண்டர் 20,000க்கு ரெட்மி பிராண்டு கீழே Redmi Note 10 Pro Max வாங்கு. இல்லை எனக்கு எல்லாமே ஆவரேஜாக இருக்குன்னு நினைக்கிறியா, Xiaomi என்னோட பிராண்டு கீழேயே Mi 10 வாங்கு, அதுவும் 5G ப்ராசஸர் தர அப்படின்னு சொல்லிட்டு 22,000க்கு Mi 10 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5G கிடையாது, 4G தான். Snapdragon 860 என்னதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண லேட்டஸ்ட் ப்ராசஸராக இருந்தாலும் இன்னமும் 4G கனெக்டிவிட்டி தான் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Snapdragon 855 Plus டிங் பண்ண ப்ராசஸர் தான் Snapdragon 860 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம பேசலாம். மார்க்கெட்டிங்காக இங்கே Xiaomi என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. என்ன பண்ணாலுமே நமக்கு இங்கே நல்ல டீல்ஸ் தான் Xiaomi தராங்க. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த ஃபோனை வாங்கி கவர் பண்ணலாமா, உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.